சார் இதெல்லாம் விட ஒரு பெரிய கொடுமை. நான் குன்றக்குடி அடிகளாரோடு கூட பயணித்தவர். கோயம்புத்தூரில் ஒரு மாநாடு கோயம்புத்தூர்ல இல்லை, தமிழ்நாடு தெய்வீக பேரவை தொடங்குறாங்க. அந்த மாநாட்டில் சார் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருந்த 2 சாமியாரோட மதுரையிலேருந்து வந்திருந்த சாமியாரும் திருவாவூர்துறையிலேருந்து வந்திருந்த சாமியாரும் ஒன்றா சாப்பிட மாட்டோம் நாங்கள் சார், ஒன்றா சாப்பிட மாட்டோம் அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னு, அவங்கெல்லாம் பஞ்சத்துக்கு சாமியார் ஆனவங்க, நாங்கள் பரம்பரையாக சாமியார் ஆனோம். பரம்பரை இருந்தாலே சாமியார் இல்லைடா, நாங்கள்லாம் பரம்பரையான சாமியார், அதுக்கு பஞ்சத்துக்கு சாமியார் இருந்தார். என்னன்னு கேட்டால் அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்து சைவமாக மாறி வந்தவங்களாம் அவங்கெல்லாம். இவங்க பரம்பரையோ சைவமா, இது ஒரு பெரிய விஷயமா பிரிவினை. சைவமும் அசைவமும் அவங்கவுங்களுடைய பர்சனல் சாய்ஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் எ பர்சனல் சாய்ஸ். அதை அவங்களும் அவங்க குடும்பமும் டாக்டரும் முடிவு பண்ணுமே ஒழிய அதை யாரும் தெருவில் போறவங்க முடிவு பண்ண முடியாது. நீ சைவம் சாப்பிடணும் அசைவம் சாப்பிடணும் வேற யாருக்குமே அந்த ரைட்ஸ் கிடையாது. அவன் முடிவு பண்ணலாம், அவன் குடும்பம் முடிவு பண்ணலாம், இல்லாட்டி அவங்க டாக்டர் முடிவு பண்ணலாம். யாருமே இல்லாம அசைவம் சாப்பிட்றவங்க எல்லாருமே கொஞ்சம் குறைஞ்சவங்க யாராவது பேசலாமா? அப்படி தப்பு இல்லையா? ஏதோ ஒரு பிரிவினையை கொண்டு வந்து உயர்வு தாழ்வு கற்பிப்பது என்பது என்ன வகையில் நியாயம்? நான் ஒரு முறை சொல்லும் போது கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேஷன்ங்கிறது இல்லைங்கிற மேனேஜ்மெண்ட் பிரின்சிபிள் எனக்கு தெரியும். கிளாசிஃபை பண்ணணும், கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4. அதே மாதிரி தானே சார் கீதையிலையும் வந்து வர்ணாசிரமம் பிரிக்கப்பட்டிருக்குன்னு ஆர்கியூ பண்ணுவாங்க. ஒன்றை மறந்துடக்கூடாது, ரொம்ப தெளிவாக ஒன்று மறந்துடக்கூடாது. என்ன, பை பர்த் இந்த இதெல்லாம் பிரிக்கலை, ஆனால் அங்கே பை பர்த் பிரிச்சிருக்கு. பை பர்த் பிரிக்கக்கூடாது அப்படிங்கிற தெளிவு நமக்கு ஏற்படணுமா இல்லையா? பை பர்த்தே ஒருத்தன் கிளாஸ் 1, பை பர்த்தே ஒருத்தன் கிளாஸ் 2, பை பர்த்தே ஒருத்தன் கிளாஸ் 4, அது அயோக்கியத்தனம் இல்லை? ஏதோ ஒரு நிர்வாகம்னு வரும்போது கிளாஸ் 1 கிளாஸ் 2 தவிர்க்க முடியாது. ஆனா அது பை பர்த் அப்படின்னு டிசைட் பண்ற போது நாங்க ஒத்துக்க மாட்டோம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான் எங்க கோட்பாடு. அப்படி இருக்கிற போது நாங்க ஏன் அதை ஏத்துக்கணும்? ஸோ கிளாசிஃபிகேஷன்ங்கிறதுல நியாயப்படுத்தணும்னா அதுல நிஜமான லாஜிக்கல் ரீசன்ஸ் இருக்கும். இப்போ பிளட்ல இருக்கு, ஒரு பிளட் குரூப் இன்னொரு பிளட் குரூப் கொடுக்கக்கூடாது. சில குரூப் தான் ஒத்து போகும், அது ஒன்னோட ஒன்று. ஆனா நீங்க இஷ்டத்துக்கு யாரு பிளட் வேணாலும் யாருக்கும் ஏற்றிட முடியாது. அந்த கிளாசிஃபிகேஷன் நியாயப்படுத்தக்கூடிய ஒன்று இல்லைங்களா? அது தவிர்க்க முடியாது மெடிக்கல் சயின்ஸ்ல. ஆனா இந்த பொண்ணை கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுலையும் அவன் ஒன்று கொண்டாந்து வச்சு கிளாசிஃபிகேஷன் வச்சு பேசினா அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? இதை தான் புரிஞ்சுக்கணும். நியாயமான பகிர்வுகள் என்பது என்ன, நியாயமற்ற பகிர்வுகள் என்பது என்ன? ஒவ்வொரு வகையிலையும் தொடர்ந்து ஒரு காலத்தில் அநீதி நடந்துகிட்டார். இந்த நூற்றாண்டில் கூட சார் கோயிலுக்குள்ள யாரோ போகக்கூடாது அப்படின்றத பிடிவாதமாக பேசுறாங்க சார். அதெல்லாம் அவங்கெல்லாம் கோயிலுக்குள்ள போகக்கூடாது, தப்பு, அது போகவே கூடாது, தவறு. எப்படி இப்படி பேசுறோம்? பெருந்தலைவர் காமராஜர் அதை மாத்துறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஐடியா பண்ணார். அவன் போகக்கூடாது இவன் போகக்கூடாதுன்னு சொல்லாத, கக்கன் அவங்கள அறநிலையத்துறைக்கு அமைச்சராகவே ஆக்குனார். யாராவது சொல்லிப்பாரு, இப்போ யாராவது சொல்ல முடியுமா? இப்போ ஸோ யோசிக்கணும். பிரிவுகளையும் பிளவுகளையும் பெருசுப்படுத்திக்கிட்டே போனா ஒரு மதம் பலவீனம் அடையும், ஒரு நாடு பலவீனம் அடையும். பலவீனம் வேண்டான்னு நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறோம். அப்போ ஒருத்தர் குத்திக்கிட்டே இருந்தா வலிக்காதா? யாருக்கு வலிக்குமோ அவன் கோவப்பட மாட்டானா? இந்த உண்மைகளை எல்லாம் நாம மனம் விட்டு பேசுவதற்கு தயாரா இருக்கும். அதே மாதிரி சடங்குகள் ஒரு 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 சமூகத்துக்கு இன்னொரு சமூகத்துக்கு வித்தியாசமா இருக்கும். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இன்னைக்கு சடங்கே இல்லாமல் திருமணம் பண்ணா கூட தான் குழந்தை பிறகுது. அதை விட கொடுமை பல. என்னதான் நல்ல முறையாக திருமணம் பண்ணாலும் இப்பெல்லாம் ஃபெர்டிலிட்டி சென்டர் உதவி இல்லாமல் குழந்தை பிறக்க மாட்டேங்குது. எப்படி ஆகி போச்சு பாருங்க இந்த நாட்டில். ஃபெர்டிலிட்டி சென்டர் உதவி இல்லாமல் குழந்தையே பிறக்க மாட்டேங்குது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? சடங்குகள்லாம் ஒரு பெரிய விஷயம் அல்ல. அவைகளை தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு பிரிவினைகளை பெருசா பேசிக்கிட்டு கோபப்பட்டு சண்டை போட்டு உறவுகளை முறிச்சு இவைகளெல்லாம் மாற்றப்பட வேண்டியது. நான் முதல்ல தொட்ட அந்த விஷயம் தான். இந்திய அரசமைப்பு சட்டத்தில் அதிகார பகிர்வு என்பதை எப்படி வச்சிருக்கிறாங்கன்னா, யாரும் ஒருத்தரை இன்னொருத்தர் மேவிட முடியாது. இவங்க தான் ஃபுல் பவர், கிடையவே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மினிஸ்ட்ரியை டிஸ்மிஸ் பண்ற ரைட்டு பிரசிடென்ட் இருக்கு. ஒரு மினிஸ்ட்ரி செல்லாதுன்னு அறிவிக்கக்கூடிய அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கு. பீகார்ல ஒரு டெசிஷன் எடுத்தாங்க. பீகார் சட்டமன்றம் உருவான போது மெஜாரிட்டி இப்ப இல்ல, மெஜாரிட்டி சரியா வரலன்னு சொல்லி ஐயா அப்துல் கலாம் பீரியட்ல அந்த ஸ்டேட் அசம்பிளியை டிசால்வ் பண்ணாங்க. கோர்ட் ஒத்துக்கலையே, கோர்ட் ஒத்துக்கல.
அந்த அவங்க சட்டசபையை ஃபேஸே பண்ணாம இதை கவர்னர் பிரசிடென்ட்டுக்கு எழுதி டிசால்வ் பண்ணது தவறு. ஜனாதிபதி தவறுதலாக வழிநடத்தப்பட்டார். ஜட்ஜ்மெண்ட்ல வார்த்தை அப்துல் கலாமுக்கு கோர்ட் கொடுத்த வார்த்தை, ஜனாதிபதி தவறுதலாக வழிநடத்தப்பட்டார் அப்படி. அந்த வார்த்தைக்கு அவர் துடிச்சு போயிட்டார். நான் திருப்பி திருப்பி சொன்னேன் அதை டிஸ்மிஸ் பண்ண வேண்டான்னு, என்னை கட்டாயப்படுத்தி டிஸ்மிஸ் பண்றது இல்லை, கைது போட வச்சாங்க. ஆனா அதுக்காக நான் விலகிறதுக்கு கூட தயாரா இருக்கிறேன் அப்படின்னார் டாக்டர் அப்துல் கலாம். இதை எதுக்கு சொல்ல வரேன்? ஒரு சட்டமன்றத்தில் அதை நீக்குகிற உரிமை ஜனாதிபதிக்கு சட்ட புஸ்தகத்தில் இருக்கு. நீக்கியது செல்லாது என்று அறிவிக்கிற உரிமை உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்குது. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பின்னிருக்காங்க பாத்தீங்களா அந்த அதிகாரத்தை. ஜனாதிபதி ஒரு உத்தரவு போடுறாரு, அந்த உத்தரவு செல்லாதுன்னு போடுறதுக்கு ரைட்டு. நான் ராமாயணத்தில் ஒரு வார்த்தை சொல்றது, அனுமன் வந்து நிக்கிறான், அவனை கொல்லுன்னு ராவணன் உத்தரவு போட்டதா பாட்டில் வரும். கொல்மின், இவனை கொல்லுங்கடா அப்படின்னு. அப்போ ஒருத்த எந்திரிச்சு நில்மின் அப்படிமா, அதாவது ஸ்டே. ராவணன் கவர்மெண்ட் ஜிஓ இஷ்யூ பண்ணுது, அதுக்கு ஸ்டே யார் இஷ்யூ பண்ண முடியும்? கோர்ட் தான் இஷ்யூ பண்ண முடியும். கம்பன் எவ்வளவு பியூட்டிஃபுல்லான கவிஞன் தெரியுங்களா? கொல்மின் என்றான், நில்மின் என்றான், அதுக்கு கவுண்டர் யாரு? கொல்மின் என்றான் ராவணன், நில்மின் என்றான் நீதியான்னு போட்டான். என்ன நீதியான்? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவரை விட ஜுடிஷியல் பவர் கூட அப்படிங்கிறத அன்னைக்கு இலக்கியம் எழுதுகிற போதே கம்பன் கோடிட்டு காட்டிட்டு போறான். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் கொல்மின், நில்மின் அப்படின்ற ஸ்டே நீதியான்னு போட்டான். நீதி உள்ளவன் அதை நிறுத்துவதற்கு வலிமை உடையவன் அப்படின்னு போட்டான். ஸோ ஜுடிஷியலினுடைய தன்மையை நாம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நீங்க சின்ன குழந்தைங்க யாரையாவது கூப்பிட்டு நீ எந்த ஸ்கூல் படிக்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கூல் பேர் சொல்லும். எந்த கிளாஸ் படிக்கிற? 7th ஸ்டாண்டர்ட். ஆ பிரிவு அப்படிங்க. நம்ம ஆ பிரிவு இல்லாம கேட்டோம் இல்ல. ஸோ செக்ஷன் பிரிக்கிறானே, அதெல்லாம் பிரிவினையா? இல்லை. நிர்வாக வசதிக்காக செக்ஷன் பிரிக்கிறான். ஒரு 200 குழந்தைங்க படிக்குது அப்படின்னா எப்படி ஒத்தரே பாடம் சொல்ல முடியும்? 40 குழந்தைங்க 5 செக்ஷன் வைக்கிறோம் அப்படின்னா அதுல உயர்வு தாழ்வு கிடையாது. அதனால இந்த 3 விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. பிரிவு வேறு, பிளவு வேறு, பகிர்வு வேறு. சில பிரிவுகள் தவிர்க்க முடியாதவை, அது கிளாசிபிகேஷன். ஆனா அந்த பிரிவை குறை சொல்லக்கூடாது, அது நிர்வாக வசதிக்காக ஏற்படுத்தப்பட்டது. ஆனா அது பிறவியிலேயே வந்து விட்டது என்று பேசுவது நியாயமற்ற ஒரு பேச்சு. எனவே எங்கு பிரிவுகள் தேவை, எங்கு பிரிவுகள் தேவையில்லை என்பதை பற்றிய தெளிவு நம்முடைய மனதில் வர வேண்டும். இத்தகைய அறிவு, புத்தகங்கள் கொடுக்கிற அறிவு, நல்ல சிந்தனையாளர்கள் கொடுக்கிற அறிவு நமக்கு மிகப்பெரிய தெளிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே பாரதி இன்னும் மறுபடியும் கொஞ்சமோ பிரிவினைகள் என்று அழுது வருத்தப்படுகிற வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடாது. பாரதி மகிழும்படியாக நாம் ஒன்றுபட்டால் ஒன்று தாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு என்று வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற இந்திய பண்பாட்டை காப்பாற்றுவோம்.